அதுவா, என்னுடைய திருக்குறளை உலகம் முழுவதும் பரப்புறதா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து தொடங்கியுள்ளேன். என்னது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டா? ஃபர்ஸ்ட் போஸ்ட் எடுத்து போட்டீங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே ஒழுங்கு என்று போடுகிறேன். ஐயா, இவ்வளவு நீளமா போட்டா யாருமே பார்க்க மாட்டாங்கய்யா. 2 லைனுக்கு மேல போனா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்கய்யா. அட பாவிகளா, நான் எழுதியது 2 வரிகள் தானே. 2 வரிகள் எழுதினாலும் ஏதாவது ஹேஷ்டாக் ஏதாவது போட்டீங்களாயா? ஹேஷ்டாக் என்றால் என்ன? ஹேஷ்டாக் இருக்கிறது. ஹேஷ்டாக் திருவள்ளுவர், ஹேஷ்டாக் திருக்குறள், ஹேஷ்டாக் அறிவு, ஹேஷ்டாக் ஞானம், ஹேஷ்டாக் இந்த மாதிரி ஹேஷ்டாக் போட்டாதான் ட்ரெண்ட் ஆகும். நான் 1330 திருக்குறளை எழுதியுள்ளேன். 1330 ஹேஷ்டாக் போட முடியுமா? இப்ப அதுதாங்க ட்ரெண்ட். நீங்க ஏதாவது ஈமோஜி வேற ஏதாவது போட்டீங்களா? எமோஜி என்றால் என்ன? ஈமோஜினா ஓ, நான் உணர்வுகளை வார்த்தைகளில் கூறுவேன், நீங்கள் முகத்தில் காட்டுகிறீர்களா? இப்ப அதுதாங்க ட்ரெண்ட். ரீல்ஸ் போட்டா நல்ல வியூஸ், ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நான் நடத்தை பரப்ப வந்தவன், ஃபாலோவர்ஸை சேர்க்க வந்தவன் அல்ல. ரீல்ஸ் போடாதாங்க நீங்க ட்ரெண்ட் ஆவீங்க. ட்ரெண்ட் என்றால் என்ன? இப்போ ரீல்ஸ்ங்கிறது ஒரு 15 நிமிஷத்துல ஒரு மேக் பண்ணி நீங்க பண்ண எல்லாத்துக்கும் மியூசிக், பேக்ரவுண்ட் எல்லாம் ஆட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா ஃபுல்லா வைரல் ஆகுங்க. நான் ஆயுள் முழுவதும் சிந்தித்து எழுதிய திருக்குறளை வெறும் 15 நிமிடத்தில் முடிக்க வேண்டுமா? வேற ஏதாவது நீங்க கேப்ஷன் போட்டுருக்கீங்களாங்க? இல்லையே. சரி, உங்களுடைய பியோ என்ன? அறம் பொருள் இன்பம் மனிதனின் வழிகாட்டி என்று போட போகிறேன். உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்யா. எனக்கு ஃபாலோவர்ஸ் வேண்டாம். என்னுடைய அறத்தை பின்பற்றி மனிதர்கள் வாழ்ந்தால் மட்டும் போதும். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எனும் சமூக ஊடகங்களை தவிர அவை நமக்கு பயனற்றவையே. திருக்குறளை பயன்படுத்துவோம். திருக்குறளை பயன்படுத்தி திருவள்ளுவர் கூடிய கருத்துக்களை பயன்படுத்தி அறத்தை வளர்ப்போம். நன்றி. அது தெரியாதா? அது மொபைல் கேம் நண்பனே. அதுதான் உலகம் விளையாடுகிறார்கள். நான் ஓடி விளையாட வேண்டும் என்கிறேன், நீ உட்கார்ந்து மொபைலில் விளையாட சொல்கிறாயா? சரிதா, பள்ளிக்கு போகலாம். வைஃபை பாஸ்வேர்ட் இருக்கா? நான் புத்தகத்தை படிக்கிறேன், நீ வைஃபை பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறாய். புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும்? வைஃபை பாஸ்வேர்ட் இருந்தால் நான் கூகுளிலே சர்ச் பண்ணி பார்த்துப்பேன். கூகுளில் படித்தால் அறிவு வளரும், ஆனால் படிப்பு வாசிப்பு இருந்தால் மட்டும்தான் நீ ஒரு அறிவாளியாக மாற முடியும். சரிப்பா, ஒரு செல்ஃபி எடுக்கலாம். தம்பி நில்லுப்பா, முதல்ல உன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கோ, அப்புறம் செல்ஃபி எடுக்கலாம். லஞ்ச் பிரேக் எப்போ? பாடம் 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு பசியா? இப்போ சொல்ல என்னுடைய வைஃபை பாஸ்வேர்ட். ஐயோ, நான் சுதந்திரம் வேண்டும் என்கிறேன், நீ வைஃபை பாஸ்வேர்ட் வேண்டும் என்கிறாய். நான் ஓடி விளையாட என்கிறேன், நீ உட்கார்ந்து விளையாட சொல்கிறாய். நான் படி என்கிறேன், நீ பேட்டரி எவ்வளவு இருக்கு பர்சன்டேஜ் என்று பார்க்கிறாய். மன்னித்துக் கொள் நண்பரே, நான் இனிமேல் தினமும் புத்தகம் வாசிக்கிறீர்கள், ஆனால் மொபைல் உங்கள் வாழ்க்கை, அது உங்களை பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாட்ஸ்அப் பார்க்கிறேம்மா. உங்களுக்கு போன் எல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? என்னம்மா, போன் எல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? வாட்ஸ்அப்ல என்ன பார்க்கறீங்க? இப்பதான் கத்துக்கிட்டீங்களா? இல்லம்மா. என்ன ஸ்டோரி போட்டீங்க இன்னைக்கு? என்னம்மா, கொஞ்சம் காது கேக்குதா? கேக்குதா? கேக்குதுமா. என்ன ஸ்டோரி போட்டீங்க இன்னைக்கு? ஸ்டோரி ஆத்திச்சூடி. கமெண்ட் வந்திருக்கு பேசுறப்பா. அவங்க கமெண்ட் போட்டுட்டாங்க. என்ன சாங் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஸ்டோரிக்கு? அறம் செய்ய விரும்பு போட்டா அவன் அடுத்தது என்ன அறம்னு கேட்கறான். இந்த ஜெனரேஷன் அப்படி ஆத்திச்சூடி போட வேண்டியதானே? எனக்கு ஆத்திச்சூடி தெரியாது, நெத்திச்சூடி தான். எத்தனை குரூப்ல இருக்கீங்க? ஒரு 500 குரூப் இருக்குமா. ரிப்ளை வருமா? எங்க வருது? என்ன போடுவீங்க போஸ்ட்? என் போட்டோ முடிக்கிற பாக்குற வயசுல கிளவிகளை ஏன் போடுறீங்கன்னு கேட்கலையா? அதான் கேட்கலாம். யார் இந்த பாட்டி போட்டோ போட்டுருக்கீங்க? ஆத்திச்செடியில என்னென்ன எழுதலாம் இருக்கீங்க? ஆத்திச்செடி மாதிரி வேற பாடல்கள். அவனுங்க எங்கம்மா போறானுங்க? எதை என்னமோ போடுறானுங்க, வர்றானுங்க. ஆத்திச்சூடியும் மூதரையும் வாசிங்கன்னா எப்படி கேட்பாங்க? இந்த ட்ரெண்டுக்கு இந்த கானா பாட்டு
கேட்போம். கானா பாட்டு தான் சொன்னேன். அவனுங்க வந்து இங்க சொல்றாங்க சீனா. அவையா இப்பதான் நீங்க ஃப்ரெண்டுக்குள்ள வந்திருக்கீங்க. வாட்ஸ்அப்ல வந்த மாதிரி உள்ள சோசியல் மீடியாவிலே வந்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்படியாம்மா? சரிம்மா. வாட்ஸ்அப் வந்து நிறைய பேர் பயன்படுத்துறீங்க. நானும் இப்ப கத்துக்கிறேன். என்ன பண்றது? வேற நீங்க நல்ல கருத்துக்கள் சொல்லுவீங்க. 400 பேர் லைக் போடுறானுங்க. ஆனா அதுல 100 பேர் என்ன சொல்றானுங்க, உனக்கெல்லாம் வாட்ஸ்அப் தேவையான்னு கேட்க. வயசான காலத்துல தேவையா பாட்டியமா இவங்களுக்கு? அதுதாம்மா. இனிமேல் நான் பயன்படுத்தலாமா? திருக்குறளும் போடல, அவன் பாட்டும் போடல, வேற என்ன பாட்டு போடலாம்? நீங்க சொல்லுமா? கானா பாட்டு போடுங்க. கானா பாட்டு போடுங்க. போடுங்க. என்ன கானா பாட்டு போடலாம்? பேர குழந்தைகளே சொல்லுங்க. கானா பாட்டு என்ன போடலாம் சொல்லுங்க. டிஜே போடலாமா? மஞ்சள் கலர் போடலாமா? போயிட்டு வரவா பாட்டி? சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? சுட்ட பழம் வேணுமா உங்களுக்கு? உங்களுக்கு சுடாத பழம் வேணுமா? நான் யார் நீங்க சொல்லுங்க. ஔவையார். நான் யார்? ஆத்திப்பூடி தெரியுமா உங்களுக்காவது? தெரியாதா? தெரியுமா? மாணவர்களுக்கு பள்ளி பருவத்தில் கூட தெரியுது, ஆனா பெரிய பசங்களுக்கு தெரியலையே. கண்ணகி என்ன பண்ணலாம்? உங்களுடைய பாடலில் ஒரு சாங் நல்லதாக இல்ல, ரைமிங் சாங் இல்ல, என்ன பண்ணுவது? கண்ணகி கண்ணுதான் தெரியல. பாட்டிமாக்கு கண்ணு தெரியல, வாட்ஸ்அப் நல்லா யூஸ் பண்றீங்க போலவே. யார் கண்ணாடி போட்டுக்கிறப்பா? இருங்க, நான் அவரை வச்சுக்கிறேன். கொஞ்சம் உதவி செய்வா. காலமான கடைசியில கண்ணாடி. இந்த ஔவையார் வந்து 2026 மாடல் கண்ணாடி போட்டிருக்கேன். சரிப்பா போயிட்டு வந்தா வரேன். நல்லா படிக்க.